ஹாய்! நம்ம ஒருத்தரும் நம்மளோட இன்கம்க்கு ஏத்த மாரி கூடவோ, குறையவோ செலவு பண்ணுவோம். பொதுவா அர்பன் ஏரியாவுல இருக்கவங்க கொஞ்சம் அதிகமாவும், ரூரல் ஏரியாவுல இருக்கவங்க கொஞ்சம் கம்மியாவும் செலவு பண்ணுவாங்க. இந்த 5 ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்ல மந்த்லி ஆவரேஜ் பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டுல நம்ம ஆவரேஜா லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒருத்தருக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ செலவு பண்றோம்னு உங்களுக்கு தெரியுமா? இத பத்திலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் 2023-24ல இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கன்சம்ஷன் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே பண்ணாங்க. இந்த சர்வேயோட நோக்கம் என்னன்னா, ஆவரேஜா ஒரு இந்தியன் ஒரு மாசத்துல லிவிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்றாங்க அப்படிங்கிறது. இந்த சர்வேவை வச்சு அவங்க பண்ண எஸ்டிமேட்ஸோட ரிசல்ட் என்ன சொல்லுது, அதை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்தியாவோட ரூரல் பீப்புள் ஆவரேஜா பர் மந்த் 4100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாங்க. 1900 ரூபாய் ஃபுட் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸும் 2200 ரூபாய் நான் ஃபுட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் ஆகும் பண்றாங்க. இதே அர்பன் ஏரியாவை எடுத்துட்டோமா ஆவரேஜா 7000 ரூபாய் செலவு பண்றாங்க. அதுல 2800 ரூபாய் ஃபுட்டுக்காகவும் 4200 ரூபாய் நான் ஃபுட் ரிலேட்டட் ஐட்டமுக்கும் எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. 2011-12 கம்பேர் பண்ணும்போது கடந்த 12 வருஷத்துல இந்த ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் 2.5லிருந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் எல்லாரும் ஒரே அளவில் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரிச் பீப்புள் ரொம்ப அதிகமாகவும் புவர் பீப்புள் ரொம்ப கம்மியாகவும் செலவு பண்ணுறாங்க. இதை வந்துட்டு டிஸ்பாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சார்ட்டில் நீங்கள் இப்போ பார்க்குறது அர்பன் ஏரியா ஸ்பெண்டிங்கோட டிஸ்பாரிட்டி. இதில் லோ இன்கம் பீப்புளை விட ஹையர் இன்கம் பீப்புள் 8.5 டைம்ஸ் பர் மந்த் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. இந்த சார்ட் ரூரல் பீப்புளோட எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்பாரிட்டியை காட்டுது. இதில் லோ இன்கம் பீப்புளை விட ஹை இன்கம் பீப்புள் 6 டைம்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கும் போது இந்தியாவிலேயே சிக்கிமில் தான் பர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. சத்தீஸ்கரில் ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா ரூரல் ஏரியாவில் 5700 ரூபாயும் அர்பன் ஏரியாவில் 8200 ரூபாயும் ஆவரேஜாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸ்பெண்டிச்சரில் பெரும்பாலான பகுதி மில்க் அண்ட் மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிராசரிஸ், ஃபியூவல் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதிலேயே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். நீங்கள் இந்த சர்வேவை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சர்வே ரிப்போர்ட்டோட லிங்க்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்